அப்போ என்ன சொல்றாங்கன்னா மகாதன யோகம்னு சொல்றாங்க. இப்போ நீங்க கேட்டது அதிர்ஷ்டன்றதுனால லக்கின்றதுனால சொல்றேன் மகாதன யோகம். பாரம்பரிய ஜோசியத்தில் இருக்கு. அப்போ மகாதன யோகம்ன்றது தனத்தை கொடுக்கக்கூடிய தனஸ்தானம்ங்கிறது 2, 9ங்கிறது பாக்கியஸ்தானம், 11ங்கிறது லாபஸ்தானம். அப்போ 9, 2, 11 இந்த 3ம் ஏதாவது ஒரு வகையில் இணைய வேண்டும், அல்லது இந்த 3 அதிபதிகள் இணைய வேண்டும், அல்லது காலபுருஷ தத்துவத்திற்கு இந்த 3 அதிபதி. அப்போ காலபுருஷ தத்துவம் மேச லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், 9ஆம் அதிபதி குரு, 11ஆம் அதிபதி சனி. அப்போ குரு சுக்கிரன் சனி இந்த 3 பேரும் இணைந்தால் ஒருத்தர் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருப்பார். அல்லது 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் இணைஞ்சா அவர் சந்தோஷமா இருப்பார். இந்த லாஜிக் தான். அப்போ இந்த இதுக்குள்ள தொடர்புகள் வரணும். இதுதான் ஜோசியம், பாரம்பரிய ஜோசியம் சொல்லுது, நானும் சொல்றேன். அப்போ கிரகங்கள், அது பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள், ஹாப்பியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள், என்னுடைய தொழிலை குறிக்கக்கூடிய கிரகங்கள் சேரணும். இங்க சந்திரனுக்கு வேலையே இல்லை. அப்போ என்னுடைய ராசிக்கு இங்கே வேலையே இல்லை. நாம் தனுசு ராசியில் பிறந்தவங்க கோடீஸ்வரன் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மேச ராசியில் பிறந்தவனே பார்த்துருப்பீங்க, ரிஷப ராசியில் பிறந்தவனே பார்த்துருப்பீங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள 8 ராசி இருக்குது. 8 ராசிக்காரங்களும் ஒரு கோடீஸ்வரன் குடும்பத்தில் பிறந்தா என்ன ஆகுறாங்கன்னா கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க. பிச்சை எடுக்கிற குடும்பத்தில் 8 ராசிகள் இருக்குது, அந்த குடும்பமே பிச்சை எடுக்குது இல்லைங்களா? அப்போ ராசிகளுக்கு இதற்கும் தொடர்பு இல்லை, ஆனால் கிரக அமைப்புகள் தொடர்பு.